Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தா அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தா ஸ்பார்க்ஸோட ஒரு ரன்னிங் ஷூ. ஸோ நமக்கு பில்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த வீடியோ கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தா ஸ்பார்க்ஸோட அவுட்டோர் ரன்னிங் ஷூஸ் வந்துருக்கு. ஸோ அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ராடக்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 798 வந்து வந்திருக்கு. ஸ்பார்க்ஸ் அவுட்டோர் ரன்னிங் ஷூஸ் ஃபார் மென். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னா, ஓகே நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 756 வந்து வாங்கியிருந்தேன். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு 798 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் 5 ப்ராடக்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய 6 கலர்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து பிளாக் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து வாங்கிட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக வந்து ஒயிட் கலர் மாதிரி வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. சூப்பர், சிறப்பான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து வந்துருக்கு. ஸோ தேவையில்லாத வேலையை பார்க்குறாங்க. ஓகே கைஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இது ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் எனக்கு ரிசீவோட வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு. ஸோ பட் க்ரீன் கலர் நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண ஸ்பார்க்ஸ் ஷூ. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பையிங் மாதிரி தெரியுது. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஸ்பாஞ்ச் இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் டீட்டெயில் லுக் வந்து வரலாம். பட் வேறு என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பாக்ஸில் டேரெக்டாக வந்து பார்த்தா ஸ்பார்க்ஸோட பாக்ஸே வந்துருக்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து கொடுத்துருக்காங்க சைடு ஸ்டிப்பரு. ஓகே, ஷூ வந்து பார்த்தா ரொம்ப பல்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கூட லைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப பல்காக இருக்குது. ஸோ நம்ம ரன்னிங் எல்லாம் பண்ணும்போது இப்படி வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும், உங்களுக்கு தெரியும். பட் இங்கே வந்து பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங் குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தா ஒரு கொசு வளைய மாதிரி இருக்கும்ல, ஸோ அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் வந்து இருக்குது. பட் லெதர் வந்து கிடையாது, கண்டிப்பாக வேறு தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஸோ ரன்னிங் ஷூஸ்னால் வந்து பார்த்து நமக்கு இந்த இடத்துல கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்பார்க்ஸோட ஒரிஜினல் பிராண்டிங். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, உள்ளே நமக்கு வந்து பார்த்தா ஸ்பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள குஷனும் வந்து பார்த்து நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லேஸ். ஸோ லேஸு வந்து பார்த்து நமக்கு நார்மலாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. பிராண்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே இந்த இடத்துல வந்து போன ஸ்பார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து போன ஸ்பார்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்பார்க்ஸ் எக்ஸோட சிம்பிள், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிராண்ட் லோகோ, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு பிராண்ட் லோகோ ஸ்பார்க்ஸ் இங்கே எழுதியிருக்காங்க கீழே. தென் சைட்லலாம் இல்லைம்ல. ஓகே, ரொம்ப நீட் லுக்காக வந்துருக்கு. ஓகே கைஸ், ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நடக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர். ஸோ எனக்கு இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் வந்து இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ரிட்டன் தானே ஈஸியாக பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்கும்போது ஸோ ரிட்டன் வந்து பண்ணிக்க முடியுது. பட் எனக்கு வந்து இப்போ ரிட்டன் வந்து தேவையில்லை. ரிட்டன் கொடுத்தா நமக்கு வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு அவங்க திரும்பி நமக்கு அக்கௌண்ட்டில் பேங்க் சென்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஆர்டர் போட்டு அது வர லேட் ஆயிரும். ஸோ இதுக்கு நம்ம அமேசான் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ரிட்டன் கொடுத்தா சைஸ் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இதை எடுத்துகிட்டு போய் எனக்கு அதை மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கஸ்டமர் கேர்கிட்ட கான்டெக்ட் பண்ணி பேசணும். ஓகே, ஸோ இந்த ஷூ பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்க்கலாம். ஸோ லுக்கு வந்து இது ஒரு 750 ரூபா. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இன்னும் இருக்கணுமோ அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பண்ண ஸ்ட்ரெச்சிங் தான். ஸோ இது நல்லா வந்து பண்ண ஸ்ட்ரெச் ஆகுது, பெண்ட் ஆகுது. விட்டுருமா அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணி தான் சொல்லணும் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்குறக்கு கொஞ்சம் பல்காக வந்துருக்கு. ஸோ நான் கூட கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ வெயிட்டே சுத்தமாக இல்லை.
ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து போனால் குஷன் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்பாஞ்ச் நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி சொல்கிறீங்களா ஓகே வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. ஸோ ஒன்ஸ் நான் எப்படி ஒரு 4-5 மாதம் வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து போடுறேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஓகே ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா Sparx ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் ஷூ வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா தான் இருக்குது, வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபாய்க்குள்ள வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் வாக்கிங் ஷூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் தான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.